ஆனால் அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தரே வந்து ஏர்போர்ட்டில் மது பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு மாட்டிக்கினார் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு கருத்து? சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். அறிவுரை மற்றவங்களுக்காக இருக்கக்கூடாது, தன்னிலிருந்து தொடங்கணும். அது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் நான். ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வராது காரணம் திமுகவோட மிரட்டல் தான் காரணம்னு சொல்லிட்டு அது ரொம்ப கொதிப்படைச்சு. அது அவருடைய அறியாமை குறித்த பேச்சு, அறிவீனத்தின் உச்சம், ஒரு தாந்தோன்றித்தனமான பேச்சு. அவர் முதல்ல ஒரு அரசியல்வாதியே கிடையாது அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் கருத்து. நான் பல முறை சொல்லிட்டேன். சிபிஐ அலுவலகத்தில் வந்து விஜய் அவர்கள் ஆஜராயிருக்காரு. வந்து அவரை பற்றியான செய்தி என்டிஏ கூட்டணியில் அவர் இணைய அவருக்கு துணை முதல்வர் அல்லது எதிர்கட்சி தலைவர் போஸ்டிங் நீங்க கூட அதுக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டு அது எல்லாமே செய்தி தான். என்டிஏ கூட்டணியோட இணைய போகுதுன்னு நான் போட்டிருந்த செய்தி ஒரு சூழல்ல இணைஞ்சிடக்கூடாது, ஒன்றிய அரசுடைய அழுத்தத்திற்கு அல்லது சிபிஐடைய மிரட்டலுக்கு பயப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் அதற்கு காரணம் இங்கே அது நடக்குதா இல்லையான்றது இல்லை. பாஜகவும் அதனுடைய முந்தைய காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களில் அவங்க நடந்துகிட்ட விதத்தை வச்சுட்டு அதை உதாரணமாக வச்சுட்டு நம்ம சொன்னோம். ஒரு வழக்கு சரத்பவாருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் மீது ஒரு வழக்கை போட்டு அவருக்கு ஒரு அழுத்தம், நிதிஷ்குமாருக்கு ஒரு அழுத்தம், இப்படி தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்கள்லையும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதே காரணத்தை இங்கேயும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வான தகவலாக தான் நான் சொன்னேன். அதனால் முழுமையாக அது என்ன நடக்கிறாங்கன்னு பார்ப்போம். கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அது குறித்து நம்ம தகவல் சொல்லுவோம். இப்போ நம்ம பேசலாம். பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது நம்ம குறைக்கணும்னு நினைச்சாலும் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, வரப்புற கட்சியா இருந்தாலும் சரி, சரியான எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கன்னு அர்த்தமா? பாலியல் குற்றங்களுக்கு, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எல்லாம் வந்து தண்டனை கடுமையாகாமல் நீங்கள் அதை ஒழிக்கவே முடியாது. மற்ற நாடுகளைப் போல பாலியல் குற்றங்களுக்கான தண்டனை கடுமையாகணும். ஹாசினி என்ற ஒரு சிறுமி கற்பழிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த பையனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அவன்தான் அந்த ஹாசினி கொலை வழக்கிலிருந்து திரும்ப மீண்டும் தன்னுடைய தாயாரையும் கொலை செய்கிறான். ஆனால் அந்த பையன் மீண்டும் வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறான்னா இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ என்னவா அவன் மேலே வழக்கு பதியப்பட்டது? அதில் சொல்லப்படுற காரணங்கள் 1 ஹவர் கேப் இருக்கு. அந்த குழந்தை இறந்ததுக்கும் அவன் வேற இடத்துல இருந்ததுக்குன்னு சொல்றாங்க. அது இல்லை, அதனால அவன் விடுதலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? இது மிகப்பெரிய கேவலம், அவமானம் நினைக்கிறேன் நான். அந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கிடைக்காதப்பவே இங்கே சட்டத்தில் நிறைய ஓட்டை இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சட்டம் தண்டனை கடுமையாக்கப்படாமல் இதை ஒழிக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. தவேக கட்சியினர் மதுவிலக்கு கொண்டு வரணும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தரே ஏர்போர்ட்ல மது பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு மாட்டிக்கினார் சொல்றாங்க. அது உங்களுக்கு கருத்து? சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். அறிவுரை மற்றவங்களுக்காக இருக்கக்கூடாது, தன்னிலிருந்து தொடங்கணும். அது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் நான். இந்த பூரண மதுவிலக்கு அப்படின்றது இந்தியாவில் இனிமேல் சாத்தியமே இல்லை அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அது பொய் அப்படின்றத நீங்கள் விளங்கிக்கணும். உலகம் முழுவதுமே மது தங்களுடைய உணவுப் பொருளில் ஒன்றாக கலந்துருச்சு. அதிலும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் மது புத்தாண்டு விழாக்களாக இருக்கட்டும், கிரிக்கெட் போன்ற விழாக்களாக இருக்கட்டும், மற்ற எல்லா விழாக்கள்லையுமே பொதுவெளியிலேயே மது பயன்படுத்தப்படுது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வண்டே மாநிலமான பாண்டிச்சேரியில் போனீங்கன்னா நீங்கள் மது ஹோட்டல்களில் குடும்பத்தோடு உட்கார்ந்து அருந்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அதனால் இதை கட்டுப்படுத்தணுமே தவிர இல்லை அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பொய், அது ஒரு அரசியல் பொய் வாக்குறுதியாக தான் நீங்கள் நினைக்கணும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். சமீபத்தில் ஆதவர்ஜன் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராது காரணம் திமுகவோட மிரட்டல் தான் காரணம்னு சொல்லிட்டு அது ரொம்ப கொதிப்படைச்சு. அது அவருடைய அறியாமை குறித்த பேச்சு, அறிவீனத்தின் உச்சம், ஒரு தாந்தோன்றித்தனமான பேச்சு. அவர் முதல்ல ஒரு அரசியல்வாதியே கிடையாது அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் கருத்து. நான் பல முறை சொல்லிட்டேன். அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் ஒரு முதலாளி, ஒரு லாட்டரி சீட்டு ஓனர். அவர் அவ்வளவுதான். லாட்டரி வித்து பணம் சம்பாதிக்கிற ஒரு அதிபர். அவர் திடீர்னு விஜய் அவர்களுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்காரே தவிர அண்ணன் திருமாவளவனுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. திமுகவின் முதன்மை குடும்பத்தோட ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்போ மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய விஜய் பக்கத்தில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்காரு தவிர
அவருடைய பேச்சு எதுவுமே அரசியல் முதிர்ச்சியான பேச்சு கிடையாது, நாகரிகமான பேச்சு கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை முட்டாள் முதல்வர்னு சொல்றாரு. எனக்கு என்ன வருத்தம்னா, அவர் சொல்றாரு திமுகவிலிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. ரஜினி ரசிகர்கள் கூட கொந்தளிக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலனாலும் அவர் மீது பேரன்பு கொண்ட ரஜினி ரசிகர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. திமுக பதவியில் இருக்கவங்களும் சரி, இத்தனை கோடி தூண்டர்களும் சரி அமைதியா இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்னு தெரியல. ஏன் அப்படி ஒரு பேசுறாரே, ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடாதா? அது தப்புன்னு கண்டிக்க கூடாதான்னா தெரியல. ஏன் திமுகவினர் இவ்வளவு, அதாவது ரொம்ப நல்லவங்களா நடந்துக்கிறது போல நடிக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமா கூட இருக்கு. ஆனா இப்ப மது பாட்டில் எடுத்துட்டு இருக்க ஏர்போர்ட்டுக்கு அவரு ஆளுநர்னா, அதனால டிவிக்கு பின்னடைவு வருமா? யூகம்லாம் சொல்ல வேண்டிய, நீ மது அருந்தா எல்லாரும் தான் இல்ல, அருந்தது வேறன்னா எடுத்துட்டு போறது 1 hour கூட பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அவங்களுடைய நேர்மையையும் அறத்தையும் நீங்க இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க விளங்கிக்கங்க. அவர் என்னைக்காவது மதுவிலக்கு எதிராக போராடினார்னா இந்த காட்சியை எடுத்து போடுங்க. போராடுவார், என்னையா அட்டையை பிடிச்சிட்டு நிப்பார்ல, அப்ப இந்த காட்சியை போடுங்க. நீங்க பேக்கில் கொண்டு போனது என்னன்னு கேளுங்க. அவங்க கட்சிக்காரங்களே பெண்கள் நிறைய பேர் இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களை தரக்குறைவா பேசுறாங்க, மத்த கட்சிக்காரங்க பேசுற மாதிரி எங்களையும் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சா அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய அபிமானம் கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுறத நம்ம நிறைய கேட்கிறோம். நம்ம நிறைய அவர்கள் தலைவருடைய மனைவியவே குறித்து விமர்சனம் பண்றாங்க. அதெல்லாம் இயலாதவன், கருத்தியலாக மோத முடியாதவன் அவதூறை கையில் எடுப்பான். சோ கருத்துக்கு எதிர்கருத்து. உங்ககிட்ட கருத்து இல்லையா, அவனை பத்தி தீய வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை திட்ட வேண்டியது இது ஒரு அரசியல் பண்பு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப 3ஆம் தரமான 4ஆம் தரமான பேச்சு. இதையெல்லாம் தவிர்த்துக்க வேண்டியது எல்லோருக்குமான பொறுப்புன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். என்ன கருத்து வேணாலும் வைக்கலாம். நானெல்லாம் எவ்வளவு பெரிய கருத்தை சொன்னாலும் ஐயா மரியாதைக்குரிய ஒன்றிய பிரதமர் மோடின்னு தான் சொல்லுவேன். தனிப்பட்டையோ ஒருமையில பேசுவதோ தரக்குறைவாக பேசுவதோ ஏற்கவே முடியாது. அவர்களுக்கெல்லாம் அரசியல் தெரியலன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் ஆட்சி மாற்றம். அவங்க கட்சிக்காரங்களே பெண்கள் நிறைய பேர் இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களை தரக்குறைவா பேசுறாங்க, மத்த கட்சிக்காரங்க பேசுற மாதிரி எங்களையும் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சா அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய அபிமானம் கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுறத நம்ம நிறைய கேட்கிறோம். நம்ம நிறைய அவர்கள் தலைவருடைய மனைவியவே குறித்து விமர்சனம் பண்றாங்க. அதெல்லாம் இயலாதவன், கருத்தியலாக மோத முடியாதவன் அவதூறை கையில் எடுப்பான். சோ கருத்துக்கு எதிர்கருத்து. உங்ககிட்ட கருத்து இல்லையா, அவனை பத்தி தீய வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை திட்ட வேண்டியது இது ஒரு அரசியல் பண்பு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப 3ஆம் தரமான 4ஆம் தரமான பேச்சு. இதையெல்லாம் தவிர்த்துக்க வேண்டியது எல்லோருக்குமான பொறுப்புன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். என்ன கருத்து வேணாலும் வைக்கலாம். நானெல்லாம் எவ்வளவு பெரிய கருத்தை சொன்னாலும் ஐயா மரியாதைக்குரிய ஒன்றிய பிரதமர் மோடின்னு தான் சொல்லுவேன். தனிப்பட்டையோ ஒருமையில பேசுவதோ தரக்குறைவாக பேசுவதோ ஏற்கவே முடியாது. அவர்களுக்கெல்லாம் அரசியல் தெரியலன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் ஆட்சி மாற்றம்.